அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மந்திரத்தில் உயர்ந்தது காயத்ரி மந்திரம். நதிகளில் புனிதமானது கங்கை நதி. பசுக்களில் சிறந்தது காமதேனு பசு. அவ்வாறு மலர்களில் சிறந்தது தாமரையாகும். விரதங்களில் சிறப்பு மிக்கதுதான் நமது புறம் பொருள் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் 3. அவை வெள்ளிக்கிழமை விரதம், கந்த சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் ஆகும். இவற்றில் கந்த சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியத்தை அளிக்கக்கூடியது என்பது ஐதீகமானது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும். இது மருவே உணவை சம்பந்தப்படுத்தி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்றாகிவிட்டது. சஷ்டி திதி என்பது அமாவாசையிலிருந்து 6வது நாள் வருவதாகும். 6 கார்த்திகை நட்சத்திரங்கள் முருகனுக்கு உகந்தவை. முருகனுக்கு 6 முகங்கள் உள்ளதனால் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. பரம்பொருள் ஈஸ்வரனின் குமாரனான முருகப்பெருமானை சஷ்டி நாட்களில் வணங்கினால் மக்கட்பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய இன்றலும் போற்றப்படும் மாபெரும் நம்பிக்கையாக இன்றலும் இருந்து வருகிறது. முருகன் கையில் உள்ள வேல் ஞான சக்தியை குறிக்கிறது. அனைத்து துன்பங்களும் ஞானத்தினால் விலகும். சூரபத்மன் பரம்பொருள் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து பரம்பொருள் ஈஸ்வரனால் கூட தனக்கு இறப்பு நேரக்கூடாது என வரத்தை கேட்டுப்பட்டான் சூரபத்மன். பின்னர் அவன் தேவர்களையும் மற்றவர்களையும் கடுமையாக கஷ்டப்படுத்தினான். இது குறித்து பரம்பொருள் பெருமாள், பிரம்மா, இந்திரன் உள்ளிட்டோர் பரம்பொருள் ஈஸ்வரனிடம் முறையிட்டனர். எனது சக்தியினால் பிறக்கும் மகன் சூரனை அடக்குவான் என சிவபெருமான் அவர்கள் அனைவரிடமும் வாக்கு எடுத்துரைக்கிறார். பின்னர் சிவபெருமான் தவநிலையில் யோகத்தில் ஆழ்ந்தார். இந்நிலையில் அவருக்கு இல்லற உணர்வை ஏற்படுத்தி தேவர்கள் மன்மதனின் உதவியை நாடினார்கள். மன்மதன் யோக நிலையில் இருக்கும் சிவபெருமான் மீது மலர்கணைகளை எய்தார்கள். தவ நிலையில் கலைந்த சிவன் கோபம் கொண்டு தன் நெற்றிக் கண்ணினால் மன்மதனை எரித்தார். பிறகு அவனை மனைவி ரதியின் வேண்டுதலுக்கு ஏற்று மன்மதனுக்கு பிறர் கண்களுக்கு புலப்படாத உயிர்நிலையை வணங்கினார். தேவரும் வேண்டுதலுக்கு செவித்தாய்த்த சிவன் தனது நெற்றிக் கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை வெளியேற்றினார். 6 பொறிகளையும் வாயு, அக்னி இருவரும் கங்கையில் கொண்டு போய் சேர்த்தனர். கங்கையும் அந்த தீப்பொறிகளை கடைசியாக சரவண பொய்யில் கொண்டு போய் விட்டார்கள். அங்கிருந்த 6 தாமரைகள் சென்று தஞ்சமடைந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருமாறி தவழ்ந்தன. முக்கியமாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவர்கள் உயர்வுக்காக இவ்வூரில் அவதாரம் செய்தார்கள். இவர் முழுக்க தமிழ் கடவுளாகவே போற்றப்படுகிறார். சரவண பொய்யில் 6 தாமரைகள் இருந்த குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். குழந்தைகளை பார்க்க வந்த பார்வதி தேவி அவர்கள் 6 குழந்தைகளையும் ஒரு சேர எடுத்து அனைவரையும் ஒன்று சேர்த்தார். அக்குழந்தைகள் ஒன்று சேர்ந்து 6 முகங்கள் 12 கரங்கள் கொண்ட ஒரே குழந்தையானது. அந்த குழந்தை தான் கந்தபெருமான் என பெயரிடப்பட்டது. முருகன் உமாதேவியுடன் வேல் பெற்று சூரனுடன் போருக்கு தயாரானார். முன்னதாக சூரபத்மனிடம் வீரபாகு தேவரை தூதுவராக அனுப்பினார்கள். சூரபத்மன் அந்த சுமூக பேச்சுவார்த்தைக்கு இணங்காதனால் போர் மூண்டது. 6 நாட்கள் போர் நடைபெற்றது. போரில் சிங்கமுகன், தாரகாசுரன், பானுகோபன் ஆகியோர் இறந்தனர். இதனால் விருண்டெழுந்த சூரபத்மன் மாயை கிளை காட்டி முருகனுடன் போரிட்டார். கடைசியாக கடலில் மாமர வடிவத்தில் நின்றார். முருகன் அன்னை பராசக்தி வணங்கிய வேலை தியானித்து செலுத்திட மாமரம் 2 கூறுகளாக மாறின. அதில் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறியது. அதனை அவர் கொடியாக ஏற்றுக்கொண்டார். கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் பிரதமை திதிக்கு முதல் நாள் ஒரு நேரம் மட்டும் சைவ உணவை உட்கொள்ள வேண்டும். பின்பு விரத நாளான பிரதமை என்று அதிகாலையில் இருந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு காப்பு அணிந்து விரதம் இருக்க தொடங்க வேண்டும். தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். முடிந்தவரை கோவிலிலே தங்கி இருந்து இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். விரத நாட்கள் சிறிதளவு தண்ணீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருப்பது சிறந்தது. அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வழிபாடுகளை முடித்து இறைவனுக்கு நிவேதனமாக வைத்த பால், பழம் ஆகியவற்றை சாப்பிடலாம். 6ஆம் நாளன்று உபவாசம் இருக்கலாம். உடல் நலம் இருப்பவர்கள் இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட சர்க்கரை சாதத்தினை சாப்பிடலாம். பகலில் உறங்குவது கூட தவறாகும்.
சஷ்டி என்று இரவிலும் விழித்திருக்க வேண்டும். 6 காலங்களில் பூஜை செய்ய வேண்டும். முருகப்பெருமான் பக்தர்களுடன் உரையாடுவது, கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. கந்தனுடைய வரலாற்றை கேட்க வேண்டும். மறுநாள் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி பின் தானம் உண்டு விரதத்தினை சிறப்புடன் முடிக்க வேண்டும். மாதந்தோறும் வரும் சுக்லபஷ்ட சஷ்டி விரதம் இருப்பவர்களின் வினைகள் வெந்து சாம்பலாகும். அனைத்து நலன்களும் கிடைக்கப் பெறுவார்கள். கந்த சஷ்டி கவசத்தினை படித்து மனப்பாடம் செய்தால் மக்கட்செல்வமும் பொருட்செல்வம் கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். வேலைவாய்ப்பு கிடைக்கும். மற்ற நபர்களால் செய்யப்பட்ட தீவினைகள் அகலும். நாம் செய்த நல்வினையிலிருந்து கண்டிப்பாக நாம் மாபெரும் பெரியாளாக மாற முடியும். முக்கியமாக கந்த பெருமானை நினைத்து இந்த சஷ்டி நாட்களில் அனைவரும் குழந்தை வேருக்காக கோடான கோடி மக்கள் தவம் இருக்கிறார்கள். கண்டிப்பாக கந்த சஷ்டி விரதம் இருக்கும் அனைவர்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமாகும். அதனால்தான் பெரியவர்கள் அப்போதே சொன்னார்கள், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.